வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ராமேஸ்வரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு இன்டர்சிட்டி வகையிலான ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். இது என்னவாம்பா போச்சு, ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கே ட்ரெயின் இருக்குது, அமிர்தா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அல்லது ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயின் மதுரை போய் மதுரையிலிருந்து திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி போய் அங்கேருந்து பாலக்காடு போய் அதுக்கு அடுத்து தான் திருவனந்தபுரத்துக்கு போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை அதிகமான பேர் ஃபுல் ட்ராவலுக்கும் பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்திலிருந்து காலை நேரத்தில் புறப்படக்கூடிய அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானது அல்லது திருவனந்தபுரத்திலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டாலும் சரி, அது டைரெக்டாக கொல்லத்தில் இருந்து செங்கோட்டை வழியாக விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து மானாமதுரை வழியாக ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்கிறதுலையே. அப்படி இல்லை அப்படின்னா திருநெல்வேலி, நாகர்கோவில் போய் போகிற ரூட் இருக்குது. ஆனால் இப்போது ராமேஸ்வரத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் வாரத்தில் 3 நாள் இருக்குது. ஆனால் ராமேஸ்வரத்திலிருந்து செங்கோட்டைக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் ஒரு முன்பதிவு இல்லாத ரயிலாக இருந்தாலும் சரி அல்லது இன்டர்சிட்டி வகையிலான ரயிலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த ரூட்டில் இயங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ரூட்டில் ட்ரெயின் இயங்கும் பட்சத்தில் விருதுநகரிலிருந்து டைரெக்டாக ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின், அதுவும் தினசரி ட்ரெயின் அப்படிங்கிறது அமையும். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையிலிருந்தும் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது அமையும். ராமநாதபுரம், பரமக்குடி இந்த பகுதிகளிலிருந்து கேரளா செல்வதற்குமே ரொம்பவும் வசதியான ட்ரெயினாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக ரயில்வே இதை மனசில் வைக்கணும். ஏன்னா ராமேஸ்வரத்திற்கு எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல வருமானம் தரக்கூடிய ரூட்டு. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால கேரளாவை சேர்ந்த மக்களும் ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் இந்த சபரிமலை சீசன்லாம் வந்துச்சுன்னா இப்படி இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு மவுஸ் அதிகமாயிரும். காரணம் என்னென்னா, செங்கோட்டையிலிருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய வழி அதுதான். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து செங்கோட்டை வழியாக சபரிமலை செல்பவர்களும் அதிகம். அப்படி இருக்கிறதுனால டிமாண்டான ட்ரெயினாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.